எதுக்காக சொல்றேன்னா அதுல கொஞ்சம் ஃபீஸ் கம்மியா இருக்கும். அப்படி சேர்ந்தா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு சொல்ல வரேன். இதே ஒரு பிரைவேட் காலேஜ்ல சேர்ந்தீங்கன்னா எல்லாத்தையுமே காசு தாங்க. அந்த காசாலே உங்க பையனுக்கு நீங்க இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. அந்த காசை வச்சு உங்க பையனை என்ன பண்றீங்க, காலேஜ் சேர்த்துறீங்க. சேர்த்துட்டு என்ன பண்றீங்க டிவி எடுக்கிறீங்க. மாசத்துக்கு கட்டணும்னு சொல்லிட்டு ஏதோ ஃபினான்ஸ் எடுக்கிறீங்க. ஏதோ பண்ணி உங்க பையனை படிக்க வச்சிருக்கீங்க. அவன் அரியரும் வச்சிடான், அரியரும் கிளியர் பண்ணிடுறான். அதுக்கு ஒரு தனியா வந்து ஃபீஸை கட்டுறீங்க, பண்ணிடுறீங்க. அவன் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போறானா, அடுத்தது என்ன பண்றான், உங்களுக்கான வேலையை மட்டும்தான் பாக்குறான். எப்படி சொல்ல வருது புரியுதுங்களா? உங்களுக்கான அந்த கடத்தை அடிக்கிறது அவன் போறானே, புரியுதுங்களா? அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல சேர்க்க வச்சு அவனை வந்து படிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கும் கஷ்டம் குறையும். அவனும் கொஞ்சம் ஃப்ரீடமா இருப்பான், அவனுடைய அவன் வேலையை பார்த்துப்பான். நிறைய இருக்குங்க. இதுக்கு மேல நான் சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலாம். ஒரே விஷயங்க, இந்த விஷயம் மேக்சிமம் எங்க நடக்கணும், பிரைவேட் காலேஜில் தான் நடக்கும். ஸோ அதை தான் சொல்றேன். ஒரிஜினல் ப்ரூஃப் கொடுத்துறாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச காலேஜில் சேருங்க, உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் படிங்க. நீங்க படிச்சு என்ன ஆக போறீங்க, ஒண்ணுமே ஆக போறது இல்லைங்க. இந்த காலத்துல உண்மையாலுமே சொல்றேன், படிச்சு எல்லாருக்குமே வேலை கிடைக்குதானா, கிடைக்கல. ஆனா ஒரு சில பேர் கிடைக்காது நான் சொல்ல வரல. அவனுடைய முழு நோக்கமும் அதுல இருந்து நல்லா படிக்கிறான் அப்படின்னா மட்டும்தான் கிடைக்கும். நல்லா படிச்சவருக்கும் கிடைக்காமலாம் இருந்திருக்கு, அதுக்கே கிடைக்காம இருக்குன்னு நான் சொல்ல வரல. நம்ம வந்து எவ்வளவு எஃபோர்ட் போடுறோமோ அதுல தாங்க கிடைக்கும் எதுவா இருந்தாலும். அதுக்குன்னு என்னன்னா, இப்ப வந்து படிச்ச உடனே எல்லாருமே டிகிரி முடிச்சிருக்காங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ஏங்க உங்க பையனை வந்து டிகிரி படிக்க வைக்கிறீங்க, டிப்ளமோ சேர்க்கலாம். டிப்ளமோ சேர்த்தா என்ன பண்ணுவீங்க, டிப்ளமோ சேருவீங்க, ஒரு 3 வருஷம் முடிப்பீங்க. முடிச்சுட்டு அதுக்கு நிறைய ஃபீஸ் கட்டுவீங்க ஃபுல்லாவே. சொல்லுவாங்க வேணா ஃப்ரீன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அது ஃப்ரீ கிடையாது. நமக்கு போற வரின்னு அது தெரிஞ்சுக்கணும், புரியுங்களா? அதை முடிக்கிறீங்க. அதை முடிச்சுட்டு என்ன பண்றீங்க, கேம்பஸ் இன்டர்வியூன்னு சொல்லுவான், அங்க போய் சேர்ப்பீங்க. சேர்த்தா என்ன பண்ணுவாங்க, 2 வருஷம் அவனுக்கு ட்ரைனிங்ன்ற பேர்ல வந்து கம்மி சம்பளத்துக்கு வேலையை வாங்கிட்டு என் பிள்ளைய வந்து சென்னையில படிக்க வச்சிருக்கு நீங்க சொல்லுவீங்க. ஆனா சம்பளம் கொடுக்க பார்த்தா 4000 தான் உங்க கையில கொடுப்பான். அதுவும் சில பேர் கொடுப்பான்லான்னு சொல்ல முடியும். ஏன்னா உங்களுக்கு காசு பத்தாதுங்க சென்னையில இருக்கிறப்போ. இதெல்லாம் நான் டிப்ளமோ கோர்ஸ் சொல்ல வரேன், இன்ஜினியரிங் சொல்ல வரேன். அந்த 2 வருஷம் அவன் முடிப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த வேலை பிடிக்காது. சப்போஸ் அந்த வேலையை அங்க செய்யறானா அவனை செய்ய விட மாட்டாங்க. ஏன்னா அங்க வந்து இருந்தானா இன்னொருத்தன் வருவான், அடுத்த வருஷம் ஒரு முடிச்சுட்டு வருவான். அவனுக்கு எப்படி வேலை தர முடியும்? அதுக்காக அவனை வந்து நெருக்கடி கொடுப்பாங்க. அவனுக்கு அந்த வேலையை வெறுத்துருவான். வெறுத்ததுக்கு அப்புறம் எங்க போவான், ஒரு கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருப்பான். அது வந்து நீங்க அது மாதிரி நடக்க விடாதீங்கன்னு தான் சொல்ல வரான். அவனுடைய படிப்பை அவனே படிச்சு அவனே தேர்ந்தெடுத்துட்டோம். அப்பதான் அவனுடைய லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்கும். கேளுங்க, ஒரு சில பேர்ட்டு நல்லா வந்து எதை படிக்கலாம் அப்படின்ற மாதிரி அடிமாட்டத்துல இருந்து வரான் பாருங்க, நம்மள மாதிரி கஷ்ட வழி. அவன்கிட்ட கேட்டு சஜஷன் எடுங்க. அந்த நான் ஏதோ ஒரு சீட்டு கிடைச்சி நான் வந்து படிச்சேன், அப்பா அம்மா தெம்பிள் இருக்கேன், அதனால அவனுக்கு வேலை கிடைச்சி, அவனெல்லாம் நீங்க நம்ப தேவையில்ல. அவன்கிட்ட நீங்க சஜஷனே கேட்க தேவையில்ல. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, என்னுடைய கஷ்டத்தால நான் சொல்ல வரேன். நான் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன், நீங்க அனுபவிக்காதீங்கன்னு சொல்ல வரேன். ஏன்னா நம்மெல்லாம் ஏழை, நமக்கு சம்பளம் வருது ரொம்ப கம்மிங்க, புரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.